Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் வந்து சாரிக்கு ஜாஸ்மின் கிளாத் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த சாரிக்கு நான் ஜாஸ்மின் கிளாத் வந்து எடுத்துட்டேன். ஸோ என்ன கலர் எடுத்திருக்கேன், எதனால் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சாரியை காமிச்சே வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து ஜாஸ்மின் கிளாத் எடுக்கிறது நல்லதா, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்கிறேன். ஜாஸ்மின் கிளாத் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சாரீ கிளாத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிஞ்சி போனால் ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர்ஸ் தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது தோண்டு போன மாதிரி ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, அந்த கிளாத்தே ஒரு மாதிரி சுருக்கமாக வந்து நல்லாவே இருக்காது. பட் வந்து ஜாஸ்மின் கிளாத் அப்படி இருக்காது. ஜாஸ்மின் கிளாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து 1 இயர் இல்லை ஒரு 10 வருஷம் ஆனாலும் அழகாக அருமையாக வந்து நல்லா வந்து ஒரு லைஃப் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால நம்ம ஜாஸ்மின் கிளாத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப 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 நல்லா வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 1 சரிங்களா. நம்பர் 2 இதெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு தெரியாது, நம்ம வந்து சொல்லணும், சொன்னாதான் அவங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் சாரீ கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிப்னஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் அதனால இப்போ நார்மல் சாரீ ப்ளவுஸ்லாம் உங்களால் ஒரு 5000 6000 ரேஞ்சில் உள்ள ஒரு ப்ளவுஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து உங்களுக்கு தாங்காது. ஆனால் நீங்கள் வந்து ஜாஸ்மின் கிளாத்தில் ஒரு 5000 6000 ஏன் 8000 10,000 உள்ள ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி பண்ணாலும் நல்லா வந்து அழுத்தமாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது சாரீ ப்ளவுஸை கம்பேர் பண்ணுறதை விட ஜாஸ்மின் கிளாத் வந்து ரொம்ப அழுத்தமாக திக்னஸாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டான ஒர்க்காக இருந்தாலும் நல்லா வந்து தாங்கும் சரிங்களா. நான் ஏதாவது கொஞ்சம் கஸ்டமர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கொஞ்சம் ஒர்க்கு நல்லா ஹெவியாக இருக்கிற ஒர்க்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஜாஸ்மின் கிளாத் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மேபி உங்கள் சைடு ஜாஸ்மின் கிளாத் கிடைக்கல அப்படின்னா பட்டர் சில்க்குன்னு சொல்லி பட்டர் சில்க் கிளாத்துன்னு வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நம்ம கிளாத் சாரியை காமிச்சு அதில் நான் வந்து எதனால் வந்து அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் லைவ் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். அந்த இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாத் எப்படி இருக்குது, ஸோ எதனால் அந்த கிளாத் எடுத்திருக்கேன் என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு உண்டான ஜாஸ்மின் கிளாத்தை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து இப்போ கிளாத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த கிளாத்தை வந்து நான் காமிக்கிறேன் சரியா. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, நான் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஜாஸ்மின் கிளாத். இதுதான் வந்து ஜாஸ்மின் கிளாத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் இந்த ஜாஸ்மின் கிளாத் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். எண்டிங்கில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் கோடு கூட போட்டிருக்கோம். இந்த கிளாத்தில் எண்டிங்கில் கோல்டன் டைப்பில் கோடு கூட போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த கலர் நான் எடுத்துருக்கிறப்பவே உங்களுக்கு ஏதாவது சம் ஐடியாஸ் தெரியுதா? என்னுடைய கஸ்டமர் கொஞ்சம் ஃபேர் டோன் கிடையாது, பிளாக்கிஷாக இருக்காங்க. அப்படிங்கிறனால அவங்களுக்கு இந்த பார்டர் கலரோ போட்டோம்னா ரொம்ப டல்லாக தெரிவாங்க. அப்படிங்கிறனால ஓகே அவங்க நம்ம பளிச்சுன்னு காமிக்கணுங்கிறதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஸோ இந்த சாரீ கலர்லேயே எடுத்திருக்கேன். இப்போ இதில் வயலட் காம்பினேஷனில் நான் இனிமேல் வந்து ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஜாஸ்மின் கிளாத்து, இதுதான் வந்து பட்டு. ஸோ எப்படி எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாத் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து சாரியை விட ப்ளவுஸ் வந்து என்ன கலரில் போட்டால் நல்லா அழகாக எடுப்பாக இருக்குங்கிறத நம்ம தான் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம நல்லா அழகாக கிராண்டாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ அழகாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ப்ளவுஸ் கலர் வந்து சம்மந்தமே இல்லாமல் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்கு கொடுக்காத வந்து ஒரு ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க் உங்களுடைய ஒர்க் வந்து தூக்கலாக காமிக்காது. நம்ம கான்ட்ராஸ்ட் பேஸில் ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் வந்து தூக்கலாக நல்லா அழகாக பார்வையை எடுப்பாக காமிக்கும். நிறைய பேர் வந்து இந்த எல்லோ கலரில் ப்ளவுஸ்லலாம் வந்து அப்படியே வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா ஒர்க்கே தெரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸை என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு காப்பர் இல்லைன்னா ஆன்டிக் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காமிக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க்கு வந்து தனிச்சா எடுத்து காட்டும். அப்படி இல்லைன்னா
நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுற ப்ளவுஸில் த்ரெட்டில் வந்து அந்த ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் த்ரெட் இந்த saree கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டே வரணும். அவுட்லைன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ளவுஸ் ஒர்க்கு பண்ணுறீங்கிறதே வந்து எடுத்து காமிக்கும். ஸோ இதில் 2 டைப்பாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டைப் வந்து த்ரெட் ஒர்க் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதாவது குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி சுகர் பீட் ஒர்க்ஸும் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சுகர் பீட்ஸ் ஒர்க் வேணுமா, இல்லை வந்து த்ரெட் ஒர்க் வேணுமா, இல்லை வந்து ஜர்தோசி ஒர்க்ஸ் வேணுமா அப்படிங்கிறத வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நல்ல ஃபேர் டோனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம். பட் வந்து ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எது நல்ல பளிச்சுன்னு இருக்கோ அந்த கலர் தான் அவங்களுக்கு சூட்டபிளாக நம்ம வந்து கிளாத் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டார்க் கலரில் நீங்கள் வந்து இப்போ உதாரண பார்டர் கலரில் நீங்கள் வந்து கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா saree கலரில் ஒர்க் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி saree கலர்ல நீங்க வந்து கிளாத் எடுத்தீங்கன்னா பார்டர் கலர்ல ஒர்க் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்தி நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஒர்க் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கான்ட்ராஸ்டா வந்து எடுத்து கொடுக்கும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிளாத் எடுத்து வந்துட்டோம் இல்லையா? ஸோ சாயங்காலம் நான் வந்து பிளவுஸ் வந்து மார்க் பண்ண போறேன். ஸோ இனிமே நான் ஒவ்வொரு பிளவுஸ் வந்து மார்க் பண்றது உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ண போறேன். பிகாஸ் மார்க்கிங்ல வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து மார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளவுஸுக்கும் மார்க்கிங் வந்து மாறுபடும். ஸோ அதனால ஒரு சில பேருக்கு ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கிறவங்களுக்கு, மீடியம் சைஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு இண்டிவிஜுவலா வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர் பிளவுஸுமே இனிமே நான் உங்களுக்கு டைரக்டா வந்து நெக் எப்படி மார்க்கிங் பண்றது, அண்ட் தென் ஸ்லீவ் எப்படி மார்க்கிங் பண்றது, ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸுக்கும் லென்த் வந்து ஹைட்டா இருக்கட்டும், அகலமா இருக்கட்டும், பாடி ஷேப்பிங் வந்து எல்லாமே மாறுபடும் இல்லையா? ஸோ அதை நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு பிளவுஸ் மார்க்கிங் வந்து ரொம்ப தெளிவாகவும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்து பிளவுஸ் வந்து மார்க் பண்ண போறோம். அண்ட் தென் இந்த பிளவுஸுக்கு நம்ம கிராண்டா சூப்பரா ஒர்க் பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண ரெடியா இருக்கீங்க, லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண ரெடியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியா வெயிட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல நான் ரெடிங்கிறத கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம சேனல்ல கண்டிப்பா ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு மேல லைவ் அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா தான் நான் கண்டிப்பா வந்து லைவ் கிளாஸஸ் வந்து போடுவேன். சரிங்களா? நீங்க லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பரா இன்னொரு பிளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேயா? ரெடியா இருங்க. பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. நாளைக்கு நம்ம செம்மையா வந்து மீட் பண்ண போறோம். ஓகே, பாய். ஸோ நாளைக்கு நம்ம லைவ் கிளாஸஸ்ல மீட் பண்ணலாம். பாய்.